இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தது அப்படின்னு சொன்னா திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதே நிலைமை கடைசி வரைக்கும் நீடிக்குமா? அதைத்தான் பார்க்கணும். ஒரே ஒரு இன்சிடென்ட் அப்படியே தலைகளை எல்லாத்தையும் மாத்தி போட்டுடலாம். அதனால தேர்தல் வரட்டும், அப்போ கூட்டணிகள் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு, யார் யார் எங்கெங்க இருக்காங்க அப்படின்றத பார்த்த பிறகுதான் இந்த சர்வேக்கள் நமது சாதனைகளை எடுத்து செல்ல வேண்டும், எல்லா இடத்துலையும் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்றது தான் பொதுவாக எல்லாரும் பேசுவாங்க. அண்ட் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அவ்வளோ பண்ணியிருக்கோம் இதையெல்லாம் சொல்லணும், இப்போலேருந்தே வாக்காளர்களை கவர வேண்டும். திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப சுகராக இருக்காங்க. இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில் எதிர்கட்சிகள் சிதறி இருக்கின்றன. ஒரு பக்கம் தாவேகா, ஒரு பக்கம் நாத்தாக்கா, இந்த பக்கம் அதிமுகலேயே இப்படி ஒரு சில குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. அண்ட் பாஜகலையும் சில குழப்பங்கள்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் ரைட்டுப்பா எல்லாம் இப்படிதான் பாருவாங்க, நாம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு இல்லாம ஒரு எதிர்கட்சியா இருந்தா எப்படி வேலை செய்வாங்களோ அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வராங்க. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது அது இது அப்படின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, அப்பதானே எவ்வளவு நீங்க சைன் பண்ணீங்க, எவ்வளவு உண்மையில தொழிற்சாலைகள் வந்தது அப்படின்றது தெரியும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே முதலமைச்சரான பிறகு இந்த மாதிரி எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது வெள்ளை அறிக்கை கொடுப்பீங்களா அப்படின்றதுக்கு அது அப்படி ஒன்றும் மரபில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அதே மாதிரி அன்னைக்கு திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி செயல்பட்டார்களோ அந்த மாதிரி இவங்க பண்ணணும்ல. இவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியலையே, பண்ண வேண்டிய இடத்துலலாம் என்ன பண்றாங்கன்னு கூட தெரியல. இந்த கிளாம்பூர் பேருந்து நிலையமாகட்டும், அதுக்கு சோசியல் மீடியால தான் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அதிமுகல பாருங்க இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அவ்வளோ ஆயிடுச்சு, யாரும் ஒரையா திறந்துட்டாங்க, அவசரப்பட்டு திறந்துட்டாங்க அப்படின்னு. எடப்பாடியார் என்ன பண்ணாரு, சிறு சிறு பிரச்சனைகள் இவர் கண்ணுக்கு சிறு சிறு பிரச்சனையா தெரியுது போல இருக்கு. பரந்தூர் விஷயத்துல அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன இன்னி வரைக்கும் யாருக்கா தெரியுமா? நேத்துக்கு கட்சி ஆரம்பிச்ச தாவேகா விஜய் கூட அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை மாத்திட்டு வேற இடத்துல கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, இல்ல அப்போஸ் பண்ணுங்க, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சுற்றுப்பயணம் அண்ணாமலை போனாரு, இப்போ எடப்பாடியார் போறாரு. இப்போ விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போறதை தடுத்து நிறுத்ததுனால என்ன சாதிக்க போறாங்கன்னு எனக்கு புரியல. அவருக்கு ஒரு மாஸ் அப்பீல், ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்றது செகண்டரி. அவர் சும்மா ஒரு கடை திறக்க போனோம் அப்படின்னு சொன்னாலே ஏகப்பட்ட கூட்டம் வரும். அப்படி இருக்குச்சே இதை தடுத்து நிறுத்திட்டா அதுக்கப்புறம் தாவேகாக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு நினைச்சாங்களா? என்ன ஆகும், இது இன்னும் அவருடைய ரசிகர்களை பூஸ்ட் பண்ணி விடும். பத்தியா நாங்க தான் அடுத்து வரப்போறோம். ஆல்ரெடி ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இது நம்முடன் நேர்காணலுக்காக டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுக விரைவில் ஐசியூல அனுமதிக்கப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதற்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 பேருமே 2 கைகளை மேல தூக்குவோம், யார் கை நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமா முதல்வர் அவர்களை விமர்சனம் வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, வசூல் ராஜா படம் பாத்தீங்களா, கை நீட்டுங்க பாருங்க எப்படி ஸ்டெடியா இருக்கு. அதே என் பொண்ணுக்கு ஆபரேஷன் அப்படின்னா ஆனா அதில் கையை இப்படி குறுக்க நீட்டுவார், நெடுக்க நீட்ட மாட்டார். இதெல்லாம் ஒரு ரெட்டாரிக், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எலெக்ஷனுக்கு நிறைய நாள் இருக்கு வினோத். இப்பவே இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு முடிவு எடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தது அப்படின்னு சொன்னா திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதே நிலைமை கடைசி வரைக்கும் நீடிக்குமா? அதைத்தான் பார்க்கணும். ஒரே ஒரு இன்சிடென்ட் அப்படியே தலைகளை எல்லாத்தையும் மாற்றி போட்டுடலாம். அதனால தேர்தல் வரட்டும், அப்போ கூட்டணிகள் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு, யார் யார் எங்கெங்க இருக்காங்க அப்படின்றத பார்த்த பிறகுதான் இந்த சர்வேக்கள். பொதுவாகவே சர்வே நான் அப்படியே ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறது தான், சீரியஸாக நான் எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது. அண்டு அப்போ இருக்கிற நிலைமை அப்படின்றது தான் தேர்தலை முடிவு பண்ணுமே தவிர இப்போ இருக்கிற நிலைமை கிடையாது. அதுக்கு நிறைய உழைக்கணும். 2 பக்கத்துலையும் வேலை செய்கிறாங்க, நான் சும்மா சொல்லலை. பட் எதிர்கட்சியான அதிமுக தரப்பில் வெறும் சுற்றுப்பயணம் அப்படின்றது மட்டுமே போதுமா எனக்கு தெரியல. எல்லாரும் தான் சுற்றுப்பயணம் போகிறாங்க. வைகோ அவர்கள் போகாத நடைப்பயணமா? அவர் நடைப்பயணத்தெல்லாம் கணக்கு போட்டால் அவர் பிஎம்மாவே ஆயிருக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக சுற்றுப்பயணத்தை கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை தான் கவர் பண்ணுற மாதிரியே தெரியுது இல்லை சார்? இல்லை, அவர் மற்ற இடங்களுக்கும் போயிட்டு வராரு. சரி, எப்போவுமே நாம் ஸ்பின் பவுலிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா அங்கே அதிகமாக ரன் எடுப்போம். லெக் ஸ்பின்னில் கொஞ்சம் உதைக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. அப்போ ஏடிஎம்கே கொங்கு மண்டலத்தில் வீக்காக இருக்காங்க. அப்படி இல்லை, எங்கே ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்.
சரிவை இது பண்ணக்கூடாது, மற்ற இடத்துல அதுக்கப்புறமா கவர் பண்ணணும். அடுத்தது தேர்தல் நேரத்தில் போகிறது அப்படின்றது ஒன்று, தேர்தலுக்கு முன்னாடி போகிறது அப்படின்றது ஒன்று. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதனால் அங்கே போகிறாரு இங்கே போகிறாருன்றதுல எந்த பெரிய வித்தியாசத்தையும் நான் பார்க்கல. அவர் வந்து 234 தொகுதிக்கும் போகிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. எதையும் அவர் விட்டு வைக்க போகிறது கிடையாது. அது வந்து அப்படியே சொல்லிக்க வேண்டியது தான். அது குறை சொல்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், அங்கே போகும்போது வந்து 1 மணி நேரம் 24 நிமிடம் இருந்தார், இந்த இடத்துல 1 மணி 22 நிமிடங்கள் தான் இருந்தார், 2 நிமிஷம் குறைச்சிட்டார், இப்படிலாம் கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நான் பார்க்கல. திமுகவோட மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி வாயிலாக நடக்க இருக்கு இன்னும் ஒரு சில மணி நேரத்தில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட செயலாளரிடம் பேச இருக்காரு சார்? அது நமது வந்து சாதனைகளை எடுத்து செல்ல வேண்டும், எல்லா இடத்துலையும் வந்து உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்றது தான் பொதுவாக எல்லாரும் பேசுவாங்க. அண்ட் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அவ்வளோ பண்ணியிருக்கோம் இதையெல்லாம் சொல்லணும், இப்போலேருந்தே வாக்காளர்களை கவர வேண்டும். திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப சுகராக இருக்காங்க. இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில் எதிர்க்கட்சிகள் வந்து சிதறி இருக்கின்றன. ஒரு பக்கம் தாவேகா, ஒரு பக்கம் நாத்தாக்கா, இந்த பக்கம் அதிமுகலேயே வந்து இப்படி ஒரு சில குழப்பங்கள் போயிட்டுருக்கு. அண்ட் பாஜகலையும் சில குழப்பங்கள்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் ரைட்டுப்பா எல்லாம் இப்படி தான் பாருவாங்க, நாம் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தால் எப்படி வேலை செய்வாங்களோ அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வராங்க. அந்த விஷயத்தில் திமுக நம்ம பாராட்டி ஆனோம். அதே சமயத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக அண்ட் பாஜக 21க்கு முன்னாடி திமுக எப்படி செயல்பட்டார்களோ அந்த மாதிரி விகரசா செயல்படுறாங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நோ அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் சுற்றுப்பயணம் மட்டுமே பத்தாது வினோத். அவங்க வந்து மக்கள் பிரச்சனை எதுவுமே இல்லாட்டாலும் இவங்களா ஒரு புதுசாக பிரச்சனையை கிளப்பினாங்கல்ல. இப்போது இன்றைக்கு வந்து அது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அப்போது மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது அது இது அப்படின்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, அப்போ தானே வந்து எவ்வளோ நீங்கள் சைன் பண்ணீங்க, எவ்வளோ உண்மையில் தொழிற்சாலைகள் வந்தது அப்படின்றது தெரியும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே முதலமைச்சரான பிறகு இந்த மாதிரி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது வெள்ளை அறிக்கை கொடுப்பீங்களா அப்படின்றதுக்கு அது அப்படி ஒன்றும் மரபில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அதே மாதிரி அன்னைக்கு வந்து திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எப்படி செயல்பட்டார்களோ அந்த மாதிரி இவங்க பண்ணணும்ல. இப்போ அந்த சேலம் சென்னை 8 வழி பாதைக்கு எவ்வளவு போராட்டங்கள் நடந்தது, மது ஒழிப்பு அப்படின்னு எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க திமுகவில். இவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியலையே. பண்ண வேண்டிய இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியல. இந்த கிளாம்பூர் பேருந்து நிலையமாகட்டும், அதுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் தான் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அதிமுகவில் பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அவ்வளோ ஆயிடுச்சு, யாரோ ஒரையா திறந்துட்டாங்க, அவசரப்பட்டு திறந்துட்டாங்க அப்படின்னு. எடப்பாடியார் என்ன பண்ணார், சிறு சிறு பிரச்சனைகள் இவர் கண்ணுக்கு சிறு சிறு பிரச்சனையாக தெரியுது போல இருக்கு. பரந்தூர் விஷயத்தில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன இன்னி வரைக்கும் யாருக்கா தெரியுமா? நேத்திக்கு கட்சி ஆரம்பித்த தாவேகா விஜய் கூட வந்து அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை மாற்றிட்டு வேற இடத்துல கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன்று நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, இல்லை அப்போஸ் பண்ணுங்க, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒன்றுமே பண்ண காணாம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீட்டுன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க, இதைத்தான் சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அப்போ மக்கள் கேட்பாங்களே, சரி நீட்டில் அவங்க நிலைப்பாடு என்ன, நீட்டு வந்து கூடாது அப்படின்றது அதிமுகவோட நிலைப்பாடுனா நீட்டு வேணும்னு சொல்கிற பாஜகவோட நீங்கள் சேர்ந்துக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணணும், அது பாருங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுக அமைச்சர் கொண்டு வந்த மசோதா அது நீட்டு அப்படின்றது. அதுக்கப்புறம் காங்கிரஸில் இருக்கவங்கெல்லாம் வந்து நீட்டுக்கு ஆதரவாக பேசினதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அவங்க வந்து கூட்டணியாக இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்க மாட்டேன்றீங்க, எங்ககிட்ட கேட்கணுமே அப்படின்னு ஏதாவது சொல்லணும். எஃபெக்டிவ் கவுண்டர் இல்லை இங்கே. இதுதான் அவங்களுடைய பிரச்சனையே. எப்பாதாலாம் சரி அட்லீஸ்ட் பாஜகவாவது அவங்க பக்கத்துக்கு ரைட்டுங்க, அவர் ஒரு பக்கம் அரசியல் பண்ணட்டும், நாங்கள் ஒரு பக்கம் அரசியல் பண்ணட்டும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து உட்கட்சி அரசியலே பெருசாக இருக்கும் போல இருக்குது. வெளில என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. இப்படி எதிர்கட்சி ஒன்றுமே அரசியல் பண்ணாமல் இருந்தால், ஆனாலும் அதை வந்து லேசாக எடுத்துக்காமல் முழுக்க முழுக்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஆளுங்கட்சி. அதுதான் பெரிய விஷயம் வினோத். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போறதாக இருந்தது திருச்சி மாவட்டம் சரௌண்டிங்ல. இப்போ வந்து அவருக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணமே KN நேரு அவர்கள் தான் சொல்லப்படுது இல்லை சார், இதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அதாவது சுற்றுப்பயணம் அண்ணாமலை போனாரு, இப்போ எடப்பாடியார் போறாரு. இப்போ விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போறதை தடுத்து நிறுத்ததுனால என்ன சாதிக்க போறாங்கன்னு எனக்கு புரியல. அவருக்கு ஒரு மாஸ் அப்பீல், ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்றது செகண்டரி. அவர் வந்து சும்மா ஒரு கடை திறக்க போனோம் அப்படின்னு சொன்னாலே ஏகப்பட்ட கூட்டம் வரும். அப்படி இருக்குச்சே இதை வந்து தடுத்து நிறுத்திட்டா அதுக்கப்புறம் தாவேகாக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு நினைச்சாங்களா? என்ன ஆகும், இது வந்து இன்னும் அவருடைய ரசிகர்களை பூஸ்ட் பண்ணி விடும். பத்தியா நாங்க தான் அடுத்து வரப்போறோம் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு பயந்துட்டாங்க அவங்க, அதனால தான் எங்களை தடை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை தான் இது கிரியேட் ஆகும்.
கிரியேட் பண்ணோம். அது KN நேரு அவர்களாகட்டும், இல்லை மதுரை அப்படின்னா உடனே PTR அப்படின்வாங்க, இதுனா அப்படின்வாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னு எனக்கு புரியல. தவறான அப்படி ஏதாவது அரசியல் ப்ரெஷர் இருந்து இதெல்லாம் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் தப்பு வினோத். அது நீங்கள் எதிர்பார்க்கறத விட எதிர்வினையான விளைவுகளை தான் அது உண்டா. ஏன்னா ஏற்கனவே அவர் கேட்குற டேட்டு திமுக அரசாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி கொடுக்கறதே இல்லை. மாநாட்டுக்கும் சரி, இப்போ போகிற சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி, தள்ளி தள்ளி போட்டுகிட்டே வராங்க இல்லை சார். இதற்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட, நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்களோட இன்னும் பூம் தானே சார் ஆகிட்டு இருக்கு. நான் ஒன்று சொல்லிட்டா, என்ன கேட்டால் இவங்களே எந்த ஊரில் பர்மிஷன் கேட்டாலும் குத்துரு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா தடவை இல்லை, இந்த தடவை கிரீஸ்லாம் தடவினாங்க, அடுத்த தடவை என்ன தருவாங்கன்னு தெரியாது, அதுக்கப்புறம் சேரெல்லாம் வச்சு போட்டாங்க அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி, இதை விட வேற என்ன வேணும் ஒரு ஆளுங்கட்சிக்கும் இல்லை மற்ற எதிர்கட்சிகளுக்கு? நீங்கள் சொல்லுங்கள். அதனால பர்மிஷனை கொடுத்துட்டு அப்பா நீங்களே உங்களை ட்ரோல் பண்ணிக்காங்க. அவர் மேடையில் பேசுகிறாரு, பேசும்போது இப்போ சமீபத்தில் என்ன பேசினார், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய் அப்படின்னாரு. உடனே எல்லாம் புடிச்சிட்டாங்க, ஏங்க உங்கள் பேரை கூட நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சு தான் படிக்கணுமா அப்படின்னு எவ்வளோ ட்ரோல் வீடியோ வந்ததுன்றதை பார்த்தோம். எவ்வளவு பேர் மீம்ஸ் போட்டுருந்தாங்க, காமெடி பண்ணியிருந்தாங்க. மக்கள் நல கூட்டணி அப்படி தானே ஒரு காலத்தில் பண்ணாங்க. ஸோ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாசிட்டிவாக எடுத்துக்கிறத விட்டுட்டு, ரைட்டு வா அவர் எவ்வளோ பர்மிஷன் கேட்டாலும் குத்துருங்க, போகிற இடத்துலலாம் ஏதோ ஒரு காமெடி நடக்கும், அதை நம்ம அப்படியே பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவீங்களா? அதை விட்டு இது மாதிரி தடை செய்தார்கள் அப்படின்னா அது எதுக்காக தடை செய்தார்கள் எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்துறது தான் பெட்டர்ன்றது என்னுடைய கருத்து வினோத். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி வினோத்.